நம்ம அடுத்ததாக பார்க்கறது ஒரு மிகப்பெரிய வெயிட்டான ஒரு சம்பவம். உள்ளே போகும்போதே ஒரு மயில் கத்துது, பாவ் அப்படின்னு கத்துது. பாஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த பிளேஸில் நின்று தான் எல்லாத்துக்குமே அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு. நான் பார்த்து போனேன். இந்த ஒரு நம்ம அந்த பில்டிங்ல தான் கால் எடுத்து வச்சிருக்கோம். அதுவே ரொம்ப பெரிய கப்பறம் இருந்தது. ரைஸ் ஆக்சுவலாக வந்து பயந்துட்டான். வர்றதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அவனுக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் இருக்கு இந்த பாம்பு. நம்ம பார்த்தோன்னே ஓடிட்டான், அலண்டுட்டான். Hi Robert. So this is Danny here. So police, SP, collector இது கேட்டா நிறைய பண்ணி எல்லாம் இருக்கு, பார்த்து கால்வீங்க. பாம்பு என்ன வேணா இருக்கலாம் இங்க. Actually this is spider. பாத்ரா சொன்னா வேணா பேசி இது என்னன்னு தெரியல. ரீனா இதுதான் நம்ம அடுத்ததாக பார்க்கறது ஒரு மிகப்பெரிய வெயிட்டான ஒரு சம்பவம். உள்ளே போகும்போதே ஒரு மயில் கத்துது, பாவ் அப்படின்னு கத்துது. இல்லடா அதை விட இது கொஞ்சம் காண்டடாக இருக்குண்ணே. பாம்பு நிறைய தொங்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? இங்கே வந்து கறி கிழங்க வைக்கிறியானே? கிளம்பிட்டாங்க. நீ உல்ஃப் மாதிரி வந்துருக்காங்க. ஏதோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த நாய் மாதிரி, இந்த நாயோட பேஸ் மாதிரியே இருக்கு பாரு இங்கே வரைஞ்சது. கொடூரமாக இருக்குல்ல அது, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது கோட்டை வந்து இது மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோட்டை மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது. பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டெமாலிஷ். இந்த பிரிட்டிஷ் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் இது எல்லாமே இந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பார்லிமெண்ட், ஓல்டஸ்ட் பார்லிமெண்ட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்து பழசாயிடுச்சுனால இது வந்து பெருசாக யூஸ் பண்ணல. மற்ற எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். இங்கே தான் சுரங்கம் இருக்கும் அப்படின்னாங்க. சுரங்கம் இந்த இடத்துலலாம் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸ், பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸை வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. இந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம பிரிட்டிஷ் பீரியட்லேயும் சரி, ஃப்ரெஞ்ச் பீரியட்லேயும் சரி, எல்லாருமே நம்ம ஆளுங்களை தான் வந்து நிறையா வந்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக வந்து இது ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமெம்பராக இருக்க மாதிரியான ஒரு ஃபோர்ட்டு. ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ஆளுங்களை நிறையா துன்புறுத்திருப்பாங்க. வேலை செய்கிறதும் சரி, அவங்கள வேலை வாங்குறதும் சரி, அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸாக ஒரு ஆர்டர் எல்லாமே பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த பிளேஸ்னா பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது. இப்பயே அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரில. செங்குக்கெல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு கல்வெட்டு இருந்திருக்கு. கல்வெட்டுன்னு சொல்கிறதோட ஆக்சுவலாக இது வந்து இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே வந்து இதில் இல்லை. ஆனால் வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க எவ்வளோ கொடூரமாக வந்து அதுலேருந்து ஃபுல்லாக இது வந்திருக்கு, வேரெல்லாம் வந்திருக்கு. அந்த அங்கேருந்து வந்து இதுக்கப்புறம் திருப்பி இந்த ஜன்னல்லேருந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல தான் மிஸ்டேக். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃபீஸர் வந்து நின்று கமெண்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் தான், இங்கே இருந்து தான் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கரெக்டாக சொல்லணும்னா சிங்கம் படத்தில் பாஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த பிளேஸில் நின்று தான்
எல்லாத்துக்குமே அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்லேருந்து அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த மெமரபிள் பிளேஸ் இது. பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஆக்சுவலாக இதோட ஹைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஃபீட்டு மேலே ஹைட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வேறு எங்கே என்ன இருக்குது. ஆனால் இடத்துல ஏதோ பெயிண்டிங் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு யாரும் அவங்க இருக்க மாதிரி இருக்குல்லடா. அது குறுகுறு பார்க்குங்க. இந்த நாவி ஏன் வந்து நம்ம வந்து குறுகுறு பார்த்துட்டே இருக்குன்னு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃபீஸர்ஸ் கிச்சன் நம்மளே சுற்றி வந்துருக்கு. நான் இது பார்த்தா உல்ஃப் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு முன்னாடி. கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு கிளாத் கிடைக்குதுங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்து கிடைக்குது. இன்னமும் இந்த பில்டிங் வந்து ஒரு டூரிஸ்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நைட்லாம் இந்த இடத்துக்கு வந்தோம் செத்தோம். ஆக்சுவலாக யாரும் இங்கே வரதில்லை பொழுது நைட்டில். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கல் கீழே எல்லா இடத்துலையுமே வேறு மாதிரி கல் போட்டிருப்பாங்க. இந்த ஃப்ளோரை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வேறு லெவலில் இருக்குது இந்த ஃப்ளோரு. அண்ட் இது வந்து கிச்சன். அந்த இடத்துல இருந்து வந்து இது வந்து ஒரு அவுட் சைட்லேருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேருந்து ஒரு பேக் சைட்லேருந்து வர்ற மாதிரி. இங்கேருந்து போடுறான் செம்மையாக இருக்குடா. வேறு லெவலில் இருக்குது மேலே. இது வந்து ஃபுட் ஸ்டெப் மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ சிம்பிள் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் மாதிரி போகுது மேலே. மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸு எல்லாம் நிறைய பேர் நின்றுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இது வந்து நம்மளோட கட்சி நம்ம இது ஆளுங்கெல்லாம் யாருமே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. வேலை வைப்பாங்க. படிக்கட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த இடத்துல படிக்கட்டு உடஞ்சிருக்குடா. பார்த்து போனேன். நான் போக முடியாது நான் மேலே. இல்லை அந்த சைடில் கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது. இல்லைண்ணே பழைய பில்டிங் ரிஸ்க்கு. இருந்தாலும் ஆடியன்ஸ் கேட்பாங்களா? போயிடலாம். ஆடியன்ஸ் ஆள் இல்லாமல் இருந்தால் எப்படின்னா ஆடியன்ஸ் கேட்பாங்க. இந்த பாருங்க பயங்கரமாக உடஞ்சிருக்கு இங்கெல்லாம். இது ரொம்ப ரிஸ்க் தான். பட் ஆக்சுவலாக உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு போகிறேன். ஆனால் பயமாக தான் இருக்குது சரி போகிறது. சேஃப் தான் கைஸ். நான் பார்த்து போனேன். இது ஃபுல்லாக உடஞ்சிருக்குடா அந்த இடம். ஆனால் நான் ரிஸ்க் எடுக்காத வந்துடு. இப்போ இதுவே உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ கைஸ் மாதிரியா கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடில் ஒரு படிக்கட்டு இருக்கு. நம்ம இந்த சைடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது படிக்கட்டே காணாங்க. இங்கே வரலாம் இருட்டில் ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அந்த சைடில் இருக்கு நினைக்கலாம் படிக்கட்டு. ஆக்சுவலாக ரொம்ப பெருசுங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க கைஸ்? ஆக்சுவலாக இந்த இடத்துல தயவு செஞ்சு பேர்லாம் எழுதாதீங்க. இது நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது கிடையாது. யாரோ ஒருத்தங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட இதில் போய் நம்ம பேர் எழுதுறதுல நம்ம பேர் எழுதுற மாதிரி ஏதாவது பண்ணாலும் நல்ல பேர் எழுதுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ மேலே போகிறதுக்கு என்ன சைடு வழி இருக்குன்னே தெரியல. இந்த சைடு போகிறதுன்னு தெரியல. அங்கே ஒரு வழி இருக்காங்க. எப்படி போனாங்க? எப்படி மேலே போடுறாங்கன்னு தெரியல. மேலே ஆக்சுவலாக யாரோ போயிருக்காங்க. ஆனால் எப்படி வழி இருக்குன்னே தெரியல. வேற ஏதாவது வழி இருக்கா? ஒருவேளை அது வழியாக தான் போயிருப்பாங்களோ? அதுதான் நான் ஸ்டெப்ஸ் அதில் தான் போக முடியும். வேறு வழி இல்லை. ரைட் ஆக்சுவலாக நம்ம உங்களுக்காக மறுபடியும் இருந்துச்சு அந்த வழியாகவே போகிறேன். பட் எனக்கு இந்த வழி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் எப்படி போகிறது அப்படின்ட்டு. பார்க்கலாம் சரி வழி இருக்குன்னு. ஆனால் டேஞ்சர் தாங்க. நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த இடத்துல ஏறுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு.
இந்த இடத்துல தான் ஃபுல்லாகவே செடியெல்லாம் வந்து மறைச்சிருக்கு. இங்கே வர ஏன்னா வந்து அதுக்கு மேலே இது ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருந்திருக்கு, அங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்திருக்கு, இது கீழ் லெவலில் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் நடந்து போகலாம். அந்த இதுக்கு எண்டிக்கு நான் போகிறேன். இவ்வளோ சுரங்க மாதிரி போகுதா? அது என்ன ஸ்டெப்ஸ் இப்படி போகுது? இன்னும் ஸ்டெப் எப்படி போகுது? எங்கே போகுது இது? மேலே இங்கே போகிறேன். இது வந்து கண்காணிச்சிருக்காங்க. ஓ, இது வாட்ச் டவர் மாதிரிங்க. பாருங்க, இது ஃப்ளோரு 3 ஃப்ளோர் இருந்திருக்கு இந்த இடத்துல. மேலே இந்த இடத்துக்கு டிஸ்ட்ரிக் நிறையா இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க, இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் நான் கீழே போய் காமிக்கிறேன். இந்த ஹைட்டில் தான் நம்ம ஏறி வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலாக அங்கே நம்ம அந்த பில்டிங்லேருந்து தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம ஆக்சுவலாக இதுலேருந்து அந்த இதுக்கு அண்டர்வே சப்வே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல, வேறு லெவலில் இருக்குடா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆமாம், இந்த இடம் இருக்கும்னு யோசிக்கல. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உடஞ்சிருக்குங்க. கால் எடுத்து இவ்வளோ தூரம் கால் வச்சு தான் பார்த்து போனோம். பார்த்தா இது கோக்கல பார்த்து இந்த இடத்துலையும் கண்காணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துலையும் கண்காணிக்கிறாங்க, எல்லா சைட்லையுமே. ஆக்சுவலாக இந்த சைட்லேருந்து கண்காணிக்கிறாங்க. இது ஒரு வே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எங்கே போகுதுன்னு தெரியல. கீழே வரைக்கும் போகுதுங்க. இது 3 ஃப்ளோருக்கு 3 ஃப்ளோருக்கு இதுதான் வந்து ஒரு வந்து இதுவாக இருந்திருக்கு. இது எங்கே போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இது வழியாக மேலே எங்கேயுமே போக முடியாது. வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம வெளியிலேருந்து பேக் சைட்லேருந்து வந்தாங்கன்னா இது வழியாக ஏறி மேலே போவாங்க. இதுவும் கண்காணிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டாச்சுராமணி. மேலே போ. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோரை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலாக தான் இருப்பாங்க. எப்படி இந்த பிளேஸில் இது வந்து மேலே இருக்கிற மேபி ஆஃபீஸர்ஸோட இருந்தக்கூடிய இடம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேருமே கால் எடுத்து வச்சுருக்கோம். அதுவே ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சஸ்பென்ஸ் கலர் த்ரில்லாகவும் இருக்குது. இதுக்குள்ளே யார் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப இதுவாக இருக்கோம். மக்கி செம்மையாக டயர்டாகிட்டான். நம்ம சுற்றி இதுக்குள்ளே பில்டிங்லேயே வரோமா, ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், பயங்கர ஸ்வெட் ஆகிடுச்சு. ஸோ இதே ஒரே வழியாக தான் நம்ம வந்தாகணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக உடஞ்சிருக்குங்க. கால் எடுத்து இவன் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்காமல் இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு ஓட்டு அந்த இன்னொரு பிளேஸ் இருக்குது. நம்ம அதையும் போய் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலுவலக குரல் மாதிரி நிறைய கேட்டுதான் கேள்விப்பட்டேன். எனக்கு அதுதான் எனக்கு சத்தியமாக புரியல, எப்படி இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு தெரியல. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு அபார்ட்மெண்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது. தண்ணி இன்னும் வரல. ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் தான் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஏர்லி மார்னிங் வந்துருக்கோம். என்ன அதுக்கு தடை இல்லைண்ணே. ஆக்சுவலாக பாருங்க, இதுக்கு ரூட்டே இல்லை. பட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் ஏதாவது பாம்பு எது இருக்க போகுது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேஃப்லாம் இருக்குது. இங்கே போகிறோம், எவ்வளோ பெரிய பாம்பு போடுறோம். இட்ரா வீடியோடா. இங்கே போடுறோம் போதா. ஓ மை காட், எவ்வளோ பிடிச்சி பாருங்க. இவ்வளோ
இவ்வளோ பெருசு பார்த்தியா? வாண்ணா கிளம்பிடுவோம். இல்லைடா அதுக்குள்ள பில்டிங் வேணா போயிருக்கு. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் போகிறேன். அண்ணா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தானே இருப்பானுங்க, நம்ம ஓடிடுவோம். ஏய் எவ்வளோ பெருசுடா அது இங்கேல. இப்போ அந்த பில்டிங்குள்ள தானே போயிருக்கு. நம்ம அங்கிட்டு போவேண்ணா, நம்ம இங்கிட்டு போயிடுவோம். கைஸ் ஆக்சுவலாக அதுக்குள்ள செம்ம பெருசுங்க. இவ்வளோ பெரிய பாம்புண்ணா. சரிங்க, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏய் இருடா. கடி வாங்க விட்டுருக்கேன், நான் ஃபஸ்ட் நாள் கூட்டிட்டு. ஏய் இங்கேருந்து எப்போ வேணா வரும்டா, என்னை கொத்திருண்டா. இப்போ இது வெயிலில் தானே காஞ்சிட்டு இருந்தது. கைஸ் ஆக்சுவலாக வந்து பயந்துட்டான். அவன் வர்றதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அவனுக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த பாம்பு. ஸோ நம்ம எடுத்தே ஆகணுங்க இதை. அதோ அந்த இடத்துல தான் படுத்துருக்கு. ஐயோ அங்க முரட்டுத்தனமாக இருக்குங்க அந்த பாம்பு. இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கல. அதை பாருங்கள், ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் படுத்துருக்கு. ஏய் மகி, இடத்துலேருந்து திடீர்னு இந்த இடத்துல ஒரு ஸ்னேக்ஸ் கிராஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா இப்போ இந்த டைமில் வந்து வெயில் இருக்கனால அந்த இடத்துல அது வந்து அது படுத்துருக்கு. அந்த பில்டிங் அப்போ அந்த பில்டிங் ஃபுல்லாகவே அந்த பாம்பு தாங்க இருக்குது. அந்த பாம்பு அங்கே அது ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அது போய் போவேணாம். இப்போ நம்ம இங்கே போகிற நேரத்தில் திடீர்னு கூட கிராஸ் ஆகும். மகி மகி அவன் ஓடிட்டான். அந்த பாம்பை பார்த்தோன்னே ஓடிட்டான், அலண்டுட்டான். ஆக்சுவலாக இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாகவே நிறையா இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்பவுமே ஒரு வித்தியாசமாக இருந்தது. நிறைய சவுண்ட்ஸ் கேட்க முடிஞ்சுது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி அபண்டன்ட் பிளேசஸ்க்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா டெம்பிள்ஸ் இந்த மாதிரி தான் விசிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து டேனியா கூட சேர்ந்து இந்த பிளேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். டிஸ்கிரிப்ஷனில் தான் போய் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சேனலில் அண்ட் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காரு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் திருச்சியிலேருந்து கடலூருக்கு ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ எடுத்துருங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Watching this video. See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later.